நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வாரண்ட் வெப் சீரிஸ் விமர்சனம். இந்த வாரம் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா எல்லாருமே விஜயனுடைய பதவியேற்பு, விஜயுடைய நிகழ்ச்சிகள், சட்டமன்ற நிகழ்ச்சியிலும் எல்லாருமே டிவியிலையும் செல்ஃபோனையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு வரல. அதனால் இந்த தடவை வெப் சீரிஸ் G5 வெப் சீரிஸ் வாரண்ட் விமர்சனம். வாரண்ட் வெப்தொடரில் பிரசாந்த் பாண்டிராஜ், பாலாஜி சக்திவேல், காளி வெங்கட், அருள்தாஸ், மமிதா, அருள்ஜோதி, சாயாதேவி, ஹலோ கந்தசாமி, மீனா, கௌசல்யா, வையாபுரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பிரசாந்த் பாண்டிராஜ் மூலக்கதை எழுதியிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பிரசாந்த் பாண்டிராஜ் அண்ட் விக்னேஷ் நடராஜன். விக்னேஷ் நடராஜன் இயக்கியிருக்கிறார். பிரசாந்த் பாண்டிராஜ், பி விஷால், PM ஆதவனூர் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். சிவன் பிக்சர்ஸ் ஸ்டூடியோ சார்பில் தயாரிக்கப்பட்ட வெப்தொடர் வாரண்ட். இப்போது இந்த வெப் சீரிஸ் எல்லாமே மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மர்டர் த்ரில்லர் தான். ஒரு 5-6 இந்த கொலை நடக்கும். அதை போலீஸ் அதிகாரிகள் துப்பறிவார்கள். இடையில் அரசியல்வாதிகள் குறுக்கீடு இருக்கும். அதைத்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வாரண்ட் தொடரும் உண்டு. ஆனால் அதிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்று சொன்னால், இப்போ போலீஸ்காரங்க சொல்கிற விஷயங்கள் பல நமக்கு தெரியாது. எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரியாது, CSRனா என்னன்னு தெரியாது, வாரண்ட்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் இதெல்லாம் என்ன என்பதை விளக்கி இருக்கிறார் பிரசாந்த் பாண்டிராஜ். பிரசாந்த் பாண்டிராஜ் படத்தில் ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிற போலீஸ்காரராக வர்றார். புதிய போலீஸ்காரருங்கிறனால அதே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக, சப் இன்ஸ்பெக்டராக, ஏட்டா பணியாற்றுறவங்க பண்ணுற தில்லுமுல்லுகள், மோசடிகள் பிரசாந்த் பாண்டியராஜுக்கு தெரியுது. திடீர்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு வருவாங்க, நொங்குன்னு நொங்குவாங்க. மறுநாள் பார்த்தா அவனே ஸ்டேஷனில் வேலை செய்வான், காப்பி டீ வாங்கிட்டு வருவான். இப்படிப்பட்ட மாறுதல்கள் அவருக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே, அந்த அலுவலகத்தில் CEO, மேனேஜருங்கிறவர் சர்வாதிகாரத்தான் இருப்பார். திறமையானவர்களை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. திறமையானவர்களுக்கு திமிர் இருக்கும். அந்த திறமையானவர்களை அந்த மேனேஜருக்கு பிடிக்காது. அப்போ அங்கே பாலிடிக்ஸ் நடக்கும். இது எல்லா அலுவலகத்திலையும் நடக்கிறது தான். ஆனால் கொஞ்சம் உஷாராக அந்த நிறுவன அதிபர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அது வெற்றிகரமாக அந்த நிறுவனம் செயல்படும். ஒரு நிறுவனத்திலே எப்படின்னா போலீஸில் எப்படி இருக்கும்? அதாவது மேலதிகாரி லஞ்சம் வாங்கினா கீழதிகாரி ஒன்றும் செய்ய முடியாது. டூ வாட் ஐ சே, சொல்கிறே செய்யா, பெரிய பிடிங்க மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு ஏசி சொன்னார்னா இன்ஸ்பெக்டர் நினைச்சுவார், யோ அந்த ஆள் ஏதோ சொல்கிறேன், போங்க விடுங்க, அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய போலீஸ் நிலையத்தில் நடக்கும். அந்த பிரசாந்த் பாண்டியராஜுக்கு அது புரியாது. இதில் இன்ஸ்பெக்டராக வருகிறவர்கள் அருள்தாஸ், அவர் வழக்கமாக கொஞ்சம் வில்லனிக்கு கேரக்டர் தான் பண்ணுவார். இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. சாயாதேவிக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். கதாநாயகிக்கு கொஞ்சம் நடிக்க தெரியல, பேக்குன்னு பிடிக்கிறாரு. அதே போல் சில சீனியர் நடிகர்கள், வையாபுரி போன்றவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. மற்றபடி பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செல்கிறது வாரண்ட்டு வெப்தொடர். 6 எபிசோடுகள். G5 வெப்தொடர் இது. இப்போ ஜனங்க எல்லாருமே சினிமாவில் தியேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னாக்கா போர் அடிச்சுன்னா தூங்கிடுவாங்க. இதில் அப்படி இல்லை. கையில் ரிமோட் இருக்குது, பாஸ் பண்ணி கொஞ்சம் போர் அடிச்சுன்னா கடகடன்னு 3 மணி நேரம், அதாவது ஒரு எபிசோடு அரை மணி நேரம்னா 6 எபிசோடு 3 மணி நேரம், 2 மணி நேரத்துலையும் பார்த்துக்கலாம், முழுமையாக 3 மணி நேரம் பார்க்கலாம். அப்படி ஒரு வசதி வெப்தொடரில் இருக்குது. அதாவது முன்னாலெல்லாம் ஒரு எபிசோடு சித்தி மற்ற டிவி தொடர்கள்லாம் 20 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வாரம் எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது அப்படி இல்லை. ஒரு எபிசோடை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கலாம், சினிமா மாதிரி. அதான் வெப்தொடருடைய ஒரு சூட்சமம். எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு படம் பார்த்து திருப்தி இருக்கும். சினிமாவுக்கு போய் மொக்க படத்தை பார்த்து
போர் அடிக்கிறதை விட இந்த மாதிரி வெப் தொடர்கள் மக்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. ஏன்னா தியேட்டருக்கு போனால் 2000 3000 செலவாகும். இது அப்படி இல்லை. 300 காசு கொடுத்தா போதும். வெப் தொடர்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வெப் தொடர்கள் வித்தியாசமாகவும் இருக்குது. எல்லா நடிகைகளும் இதுலேயும் நடிக்கிறாங்க. சினிமா நடிகைகளும் இதில் நடிக்கிறாங்க. பல புதுமுகங்களும் இதில் நடிக்கிறாங்க. வெப் தொடரில் பெயர் பெற்ற புகழ்பெற்ற நடிகைகள் பெரிய திரைக்கு வர்றாங்க. பெரிய திரையில் வாய்ப்பு இல்லாதவங்க வெப் தொடரில் நடிக்கிறாங்க. இப்படி இருக்குது. வாரண்ட் போலீஸை பற்றியும் காவல் நிலையத்தை பற்றியும் சட்டத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வாரண்ட் ஒரு வித்தியாசமான தொடர் தான். பிரசாந்த் பாண்டியராஜ் கொஞ்சம் முக வசீகரம் இல்லாட்டாலும் அவரும் தனக்கு நடிப்பு வரும் என்று கதாநாயகனாக நடித்திருக்கிறார். குடும்பத்தோடு உட்காந்து வாரண்ட் படம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பற்றியும் சட்டம் பற்றியும் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். வாரண்ட் வெப் தொடருக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.